முத்து எலும்புச்சம்பளத்தோட வீட்டுக்குள்ள வராரு. அம்மா கருமாரி தாயே, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ கெட்ட சக்தி இருக்கு. அண்ணாமலை கிட்டயும் விஜயா கிட்டயும் சொல்றாங்க. முத்து, ஒரு சாமியார நான் பார்க்க போனேன். நகை எடுத்தவங்களை கண்டுபிடிக்க தான் இந்த எலும்புச்சம்பளத்தை அந்த சாமியாரு எனக்கு கொடுத்தாரு. ஒருவேளை யாராவது நகையை எடுத்திருந்தாலோ இல்ல நகைய மாத்தி இருந்தாலோ எடுத்தவங்களோட வாய் கோணிக்கும். பூஜை ரூம்ல அந்த எலும்புச்சம்பளத்தை முத்து வைக்கிறாரு. மனோஜால தூங்க முடியல. அந்த எலும்புச்சம்பளம் நினப்பாவே மனோஜ் இருக்காரு. விஜயா கிட்ட மனோஜ் சொல்றாரு, அந்த எலும்புச்சம்பளம் பறந்து வருதுமா, இப்படியே யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. விஜயா சொல்றாங்க, பேச முடியாம என் வாய் கோணிக்குச்சுன்னா என்ன பண்றது? அம்மா, அதுக்குத்தான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இந்த எலும்புச்சம்பளம் இருக்கிற முடியும் தானேம்மா பிரச்சனை, நம்ம அத வெளியே தூக்கி போட்டுட்டா. விஜயாவும் மனோஜும் பூஜை ரூம்குள்ள போறாங்க. அந்த எலும்புச்சம்பளத்தை எடுக்கிறாங்க. அப்ப முத்து வந்துடுறாரு. அண்ணாமலை எல்லாரும் வந்துடுறாங்க. முத்து சொல்றாரு, அந்த எலும்புச்சம்பளத்தை ஏன் வச்சேன்னு இப்ப புரியுதான்னு சொல்றாரு. அப்ப விஜயா எலும்புச்சம்பளத்தை கீழே போடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் முத்து சொல்றாரு, நகைய மாத்தினவங்க மாட்டுவாங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன்ல, நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.